ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஹிந்தியில் செகண்ட் டேயில் வந்து சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம பருப்பு, அரிசி, எண்ணெய், உப்பு, அதுகளோடதை பற்றி அதுக்கு ஹிந்தியில் என்ன பேருன்றதை பார்ப்போங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் வந்து ஹிந்திலாம் படிக்கலை. நான் இங்கே இருந்தனால எனக்கு ஹிந்தி பேச தெரியும், நல்லாவே பேச தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இப்போ பார்ப்போம், சமையலுக்கு தகுந்த மாதிரி சமையலில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுகளுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு எழுதிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு ஒரு 7 பொருள் தான் வருது. காய்கறி மற்றதுக்கு தான் அதிகம் வரும். இப்போ சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 7 ஐட்டம் தான் வருது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தமிழ்லேயே எழுதிட்டு ஹிந்தியில் சில பேருக்கு ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கவங்கெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஈஸியான சிம்பிளான ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை நான் சொல்லி கொடுக்குறேங்க. பார்ப்போம் இப்போ எப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அது எழுதி முடிக்கட்டும். அவ்வளோதாங்க, 7 ஐட்டம் தான் எழுதி முடிச்சாச்சு. இப்போ பார்ப்போம் என்னென்னன்ட்டு. இப்போ டால்னா பருப்புங்க, சப்ஜினா காய்கறிக, சாவல்னா அரிசி, தேல்னா எண்ணெய், நமக்குனா உப்பு, பானினா தண்ணீர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சார்னா ஊறுகாய்.